சார் என்னப்பா இதெல்லாம்? சார் எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க சார். என் ஆக்டிங் ஸ்கில்லை நான் வெளிப்படுத்த விரும்புறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் சார். அதை உங்களுக்கு காட்ட விரும்புறேன். பிரீமியர் முடியட்டும் தம்பி, அதுக்கப்புறம் பொறுமையா உட்காந்து பார்க்கலாம். எஸ் சார், பிரீமியர் மட்டும் முடியட்டும். அதுக்கு ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் சார். அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை நீங்க லைஃப்லயே பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி என்ன நாங்க அசந்து போற மாதிரி பண்ண போற? சொல்லல சார், செஞ்சே காட்டுறேன். ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்கும் பாருங்க, அவ்வளவுதான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சரி சரி, எழுந்துரு போ சார். தேங்க்யூ சார், போயிட்டு வரேன். ப்ரோ சூப்பர், பாடியை செம்மையா வளர்த்திருக்கே. எப்படி மெயின்டைன் பண்ற? எனக்கு சொல்லி தரியா? உன் படம் பாரு 100 நாள் பிளாக் பஸ்டர் தான். ஹாய், ஐ எம் அயான். நானும் ஒரு ஆக்டர் தான். சீக்கிரமா ஹீரோ ஆக போறேன். நீங்க கூட என்னோட ஹீரோயின் ஆகலாம். ப்ரோ உங்க மிஷன் பிலிம்ல செம்ம டயலாக் ஒன்று இருக்கு ப்ரோ. அந்த டெத்தை பத்தின டயலாக் சொல்றீங்களா? ஒரே தடவை சொல்லுங்க ப்ரோ. நான் பிரேக்ல காலை வைக்கல. ஏன்னா எனக்கு டெத்தை பார்த்து பயம் இல்லை. மாஷா அல்லா ப்ரோ, மாஷா அல்லா. படம் செம்ம ஹிட் ப்ரோ, சூப்பர் ஹிட் ப்ரோ. இந்த பிரீமியர் முடிஞ்சு பாருங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. சும்மா பிச்சு உதறிடுவேன். பயங்கரமா இருக்க போது பாருங்களேன் ப்ரோ. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றோம். ஓகே, see you, all the best bro, bye. யார் அவன்? உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா? சீரியஸ்லி என்னோட ஃப்ரெண்டு மாதிரியா இருக்கு. ஏதாவது ஸ்ட்ரகிளிங் ஆக்டரா இருக்கணும். சரி சீக்கிரமா படம் ஆரம்பிச்சிட போறாங்க. சார், இன்விடேஷன் இல்லாம ஒருத்தன் உள்ள வர ட்ரை பண்றான் சார். சார் நீங்க உள்ள போங்க, நாங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வரோம். ஆமா சார், டோன்ட் வரி. ஏதாச்சும் ஃபேனா இருக்கும், ஆட்டோகிராஃப்காக வந்திருப்பாங்க. நாங்க பாத்துக்கிறோம். ஃபிலிம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்ல, நீங்க போங்க. சரி பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம் சார், டோன்ட் வரி. துப்பாக்கியால சுடுற சத்தம். என்னாச்சு? ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. என்னாச்சுன்னு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ ஆபீசர்ஸ், இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் ஆகணும். நாங்க ஒரு மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றோம். இதை விட என்ன இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு உங்களுக்கு? இத பாருங்க, உங்களுக்கு என் ப்ராப்ளம் புரியாது. நான் உடனே போய் ஆகணும். சார், எனக்கு பாத்ரூம் போகணும். நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். என் மெடிக்கல் கண்டிஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சரி வாங்க, நானும் உங்க கூட வரேன். இந்த படம் பார்க்க வந்த எல்லாரையும் ப்ராப்பரா நீ செக் பண்ணிட்டு தான் உள்ள விட்டே? வெப்பன்ல எதுவும் யார்கிட்ட இல்ல? இல்ல சார், யார்கிட்ட எந்த வெப்பனும் இல்ல சார். சொல்லு பூர்வி. சார், அயனோட ஃபோன் கிடைச்சிருக்கு. ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு, அப்புறம் லாக் ஆயிருக்கு. இங்க ஓபன் பண்ண முடியாது. சரி ஓகே, இதை நம்ம டாக்டர் கிட்ட உடனே அனுப்பி வச்சிரு. இந்த இன்விடேஷன் இருக்கிற எஸ்எம்எஸ்லாம் அவர் தான் டிடெக்ட் பண்ணி சொல்லணும். அயானுக்கு அனுப்புனது யாரு, அவன் எப்படி இங்கே வந்தான்றதெல்லாம். அது யாரா இருந்தாலும் சரி, இந்த கொலைக்கும் அந்த பர்சனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. ஒரு நிமிஷம் நகருங்க. ஏ ஃப்ரெடி, இங்க ஒரு 50-55 வயசுல ஒரு ஆள் இருந்தானே, சஃபாரி ஒன்று போட்டுக்கிட்டு கண்ணாடிலாம் போட்டிருந்தான். ஆமா சார், பங்கஜ் அதனால இப்பதான் வாஷ்ரூம் கூட்டிட்டு போனான் சார். அந்த ஆள் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா இன்னும் ரிட்டர்ன் வரவே இல்லை சார். ஆமா. அப்படியா?
எங்கடா போடுற? சார் நான் எந்த தப்பும் பண்ணல. யாரோ உன் மேல சந்தேகப்படுறதுல எந்த தப்பும் கிடையாது. யாரா நீ? இவன் பேரு பிரேம் சார். ஜாசார் என்டர்டைன்மெண்ட்ல வேலை செய்யறான். இவன் என்ன கொலை பண்ண சொல்லு. சார் நான் யாரையும் கொலை பண்ணல. நான் உண்மையை தான் சொல்றேன். நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ஒர்க் பண்றேன். எங்க கம்பெனி ஒரு புது படம் எடுக்க போறாங்க சார். எங்க படமும் இந்த மிஷன் ஃபிலிம்ஸோட சேர்ந்து ரிலீஸ் ஆக போகுது சார். மிஷன் ஃபிலிமுக்கு நஷ்டம் வரணும்னு இப்படி தான் பண்ணிருக்க இல்லையா? இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். நான் கம்பெனியோட எம்ப்ளாயி சார். பப்ளிக்கோட ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கம்பெனில இருந்து என்ன இங்க அனுப்பியிருக்காங்க சார். பப்ளிக் ஒப்பீனியன் தெரிஞ்சுக்க அனுப்புவாங்க சார். நான் அதை தான் நோட் பண்ணிட்டு இருந்தேன். வேணா நீங்களே பாருங்களேன். அதுக்கு தான் வந்தேனா? எதுக்காக என்ன அடிச்ச? ஏன் தப்பிக்க பார்த்த? சார் நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். நான் ஏற்கனவே ரைவல் கம்பெனில இருந்து இந்த கம்பெனிக்கு வந்திருக்கேன். இங்க மர்டர் வேற நடந்திருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல சார். நான் மாட்டிப்பேனோன்னு பயந்தேன் சார். நீ மாட்டிக்கிட்ட. ஒரு ஆன் டியூட்டி சிஐடி ஆஃபீஸர் மேல கை வச்சிருக்க. பங்கஜ், சார் கை வைக்கிறல்ல? ஐயானை இவன் கொலை பண்ணலன்னா அப்ப யாரு இத பண்ணிருப்பா? என்ன சொல்ற? ஆமா சார், பாடியோட பேக்கெட்லேருந்து இந்த நோட் கிடைச்சது. பார்க்க சூசைட் நோட் மாதிரி இல்லை. ஆக்டர் இல்லையா, அதான் ஸ்கிரிப்ட் டைலாக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். சார் ஒரு வேர்டை கவனிங்களே. இது நான் இல்லாதப்ப தான் இந்த உலகமே என்ன நினைச்சு பார்க்கும். என்னுடைய குரல், என்னுடைய சிரிப்பு, என்னுடைய அழுகை, இது எல்லாமே என்னுடைய ஆன்மாவுடைய ஒரு பகுதி. அந்த ஆன்மா என்னை விட்டு பிரிஞ்ச உடனே அது எல்லா இடத்துலையும் காத்துல பரவிடும். சன்னாட்டா. நீ சொல்றது சரிதான். இந்த சன்னாட்டாங்கிறது யாருடைய பேருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ரைட்டரா இருக்குமா? தயா, சன்னாட்டாங்கிறது டைலாக் ரைட்டர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு நிறைய எழுதி கொடுத்துருக்காரு. அது இந்த சனாட்டாவோட உங்களுக்கு ஏதாவது விரோதம், பிரச்சனை, ஏதாவது சண்டை, அந்த கோவத்துல இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாரா? இல்ல அவர் ரொம்ப நல்லவர். சனாட்டாவோட அட்ரஸ் கிடைக்குமா? நிச்சயமா தரேன். தேங்க்யூ. சூப்பர்ல. இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் 2 தடவை அவன் ஷூட் பண்ணியிருக்கான். ஆனால் யாருமே அந்த கில்லரை பார்க்கல. அபிஜித், சனடாவை பற்றி தெரிஞ்சிருச்சு. இவங்களுக்காக டைலாக் எழுதுறவனா அட்ரஸ் கிடைச்சிருச்சு. சரி, நீயும் ஃப்ரெடியும் போய் அங்கே விசாரிச்சு பாருங்க. டாக்டருக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சான்னு நாங்கள் போய் விசாரிக்கிறோம். ஓகே. முதலாளி ஆயிட்டியா? என்ன சொல்ற? நீ ஒரு பிச்சைக்காரன். ஒருவேளை உனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருந்தாலும் அது பிச்சையா தான் கிடைச்சிருக்கும். பார்த்து பேசுக்கண்ணா, இல்லனா இதுவே உன்னோட கடைசி நாளாயிடும். அட சாகிறத பார்த்து யார் பயப்பட போறாங்க மல்ஹோத்ரா? ஐயோ, என்ன காப்பாத்துங்க. இது பாருங்க, என்ன வேணாலும் எடுத்துட்டு போயிடுங்க. என்ன மட்டும் சுற்றாதீங்க. யோ, நாங்க திருடலாம் ஒண்ணும் இல்லையா. நாங்க சிஐடி. சிஐடியா? சண்டை போடுற சவுண்டு கேட்டுச்சு. யாரை கொல்றதா இருந்தீங்க? மேடம், நான் அடுத்த படத்துக்கு கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கணும் இல்லைங்களா? அதனால தான் கேரக்டர் மாதிரியே பேசி பார்த்தேன். ஒரு ஆள் செத்து போயிருக்கான். இவனை தெரியுமா? சரியா தெரியலீங்களே மேடம். தேங்க்யூ. இல்ல, எனக்கு இவன் யாருன்னே தெரியாது. இந்த ஆளை அப்படி உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க எழுதின இந்த டயலாக் அவன் பாக்கெட்டுக்கு எப்படி சார் வந்துச்சு? நான் இல்லாதப்பதான் இந்த உலகம் என்ன நினைச்சு பார்க்கும். என்னோட குரல், என்னோட சிரிப்பு, என்னோட அழுக, இது எல்லாமே என் உயிரோட ஒரு பகுதி தான். அது என்னை விட்டு பிரிஞ்சதும் எல்லா இடத்துக்கும் அது பரவிடும். சன்னாட்டா. சார், இவ்வளவு அருமையான டயலாக இந்த இண்டஸ்ட்ரியிலேயே என்ன தவிர வேற யார் சார் எழுத முடியும்? ஆனா இந்த டயலாக நான் போஜ்புரி படத்துக்காக எழுதினேன் சார். அதுவும் 3 மாசத்துக்கு முன்னாடி. அவங்கள எங்க பார்க்க முடியும்? மேடம், அவங்க ஷூட்டிங்காக லொகேஷன் போயிருக்காங்க. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். எஸ் சார். ஓகே சார், நாங்க இப்பவே வரோம். என்னாச்சு? டாக்டருக்கு இதோட ரீசன் தெரிஞ்சிருச்சான். அப்புறம் நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க சிட்டியை விட்டு எங்கேயும் போக கூடாது. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட அட்ரஸ் வேணும். எஸ் மேடம். சன்னாட்டா.
பேர் கேவலமா இருக்கிற மாதிரியே நீ எழுதிருக்க டயலாகும் கேவலமா இருக்கு. முதல்ல ஒழுங்கா எழுத கத்துக்கையா புட்டி. என்ன பேசுறீங்க டாக்டர் சார்? இவன் உடம்புல 2 புல்லட்ஸ் இறங்கி இருக்கு, ஆனா யாருமே சுடலன்னு சொல்றீங்களே சார்? துப்பாக்கியால சுட்டு இருந்தா இவன் உடம்புல நமக்கு புல்லட் கிடைச்சிருக்கணும் இல்லையா? இவன் உடம்புல ஒரு புல்லட் கூட பாயவே இல்லை. என்ன? ஆ, இந்த படத்தோட இன்னொரு ஷோவை இன்னொரு தடவை ப்ளே பண்ணி ஆகணும். என்ன? ஆமா சார், அவன் போட்டிருந்த ஜாக்கெட்டால தான் அவன் இறந்திருக்கான்னு எங்களுக்கு தெரிய வருது. ஆனா உண்மை என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கணும். ஜாக்கெட்டாலியா? ஆமா, ஜாக்கெட்டால. அந்த ஜாக்கெட்ல ஒரு ஸ்பெஷல் டிவைஸ் இருந்தது. அது பிளாஸ்ட் ஆனதுனால அவனோட உயிரே போயிடுச்சு. நீங்க இந்த மாதிரி பிளாஸ்ட் எல்லாம் உங்க ஃபிலிம் ஷூட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதாவது ஸ்டண்ட்டுக்கலாம்? ஆ, ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்வோம். ஸ்கிரிப்டா? சொல்லு பூர்வி. சரி, நாங்க வந்துகிட்டே இருக்கோம். அந்த ஷூட்டிங் நடக்கிற லொகேஷன் பூர்விக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. குல்மோஹர் ஸ்டுடியோ. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த புது படத்தோட ஷூட்டிங் எங்கே நடக்குது? பின்னாடி சார். அட என்னப்பா, இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? ஹீரோ வரலனா அவரோட டூப்ளிகேட் வச்சு ஷூட் பண்ண வேண்டியது தானே. யூனிட் இவ்வளோ சும்மா இருந்தா ஒரு நாளைக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் தெரியுமா? ஆமா, நீங்களாம் யாரு? நாங்கெல்லாம் சிஐடி. ஒரு மர்டர் கேஸ் விஷயமா இங்க வந்திருக்கோம். ஆனா இங்கேயே ஏதோ பிரச்சனை போகிற மாதிரி தெரியுதே. இத பாருங்க, எங்க பிலிம் ஹீரோவை காணோம். இவ்வளவு நேரம் செட்டில் தான் இருந்தாரு, இப்போ திடீர்னு ஆளையே காணோம். இன்னும் படமே கம்ப்ளீட் ஆகல, அதுக்குள்ள என்ன ஆட்டிடியூட் பாத்தியா? சரி விட்டு தொலை. ஆமா, நீங்க எந்த மர்டர் கேஸ் விஷயமா எங்களை பார்க்க வந்திருக்கீங்க? அதெல்லாம் நாங்க அப்புறமா சொல்றோம். ஆனா இந்த மிஸ்ஸிங் ஹீரோ யாருன்னு சொல்றீங்களா? சார், அப்புறம் நான் ஜத்தின் சார் கூப்பிட வந்தான ரூம்ல யாருமே இல்லை. இவர் எங்க போனாரு? இங்க தானே இருந்தாரு. ஜத்தின் சார் கிடைச்சிருச்சு. ரிங்கே போகலையே. லைன் போக மாட்டேங்குது. செக்யூரிட்டி, அவ்வளோதான் சார். நான் அப்புறம் ரமானந்த் சார் கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி, இந்த போட்டோவை பாருங்க. இந்த ஆள் தான் செத்தது. இவன் பேரு தான் அயான். இவன் தான் உங்க படத்தோட ஹீரோவா? இல்ல சார், இவனை எங்களுக்கு தெரியாது. அதோட எங்க படத்தோட ஹீரோவோட பேரு ஜத்தன். உங்களுக்கு இவனை தெரியாதுன்னா உங்க படத்தோட டயலாக்ஸ்லாம் இவன்கிட்ட எப்படி வந்தது? அது எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இத பாருங்க, நாங்களே ஹீரோவை காணுங்கிற டென்ஷன்ல இருக்கோம். இன்னைக்கு எங்க ஷூட்டிங்கோட லாஸ்ட் டே. இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ஃபைட் சீனை ஷூட் பண்ணியே ஆகணும். ஒரு நிமிஷம். உங்க படத்தோட ஹீரோ மத்தியானத்துல இருந்து காணும் தானே சொன்னீங்க? ஆமா சார், இந்த அயனோட கொலையும் மத்தியானம் தானே நடந்தது சார். நான் நினைக்கிறேன் ஜத்தினுக்கும் அயானுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு சார். அது மட்டும் இல்லாம இவங்க படத்தோட டயலாக்ஸ்ல என்ன இருக்கு? ஆடிஷனுக்காக நிறைய பேர் இங்க ஆபீஸ்ல வருவாங்க. எல்லாருக்கும் நாங்க லைன்ஸ் கொடுப்போம். இவனுக்கு கூட அந்த லைன் கொடுத்துருக்கலாம். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தானே ஆடிஷன்ஸ்லாம் பண்ணுவீங்க. இன்னைக்கு படம் ஷூட்டிங்கே முடிய போதில்ல, அப்போ டயலாக் மட்டும் எப்படி சார் முன்னாடியே லீக் ஆகி இன்னைக்கு வெளியில சுத்திக்கிட்டு இருக்கு? சொல்லுங்க நீங்களே. அது எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அது நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும். சரி, ஓகே. இவனை உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், தெரியாது. இல்லை சார். இல்லையா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஏய், என்னையா பண்றீங்க? நீங்களும் இதே ஃபிலிம் யூனிட் சேர்ந்தவங்களாயா? ஆமா சார், இந்த ஃபிலிமோட மேக்கிங் வீடியோவை ரெடி பண்றோம். ஃபிலிம் மேக்கிங் வீடியோவா? ஆமா மேம், மூவியோட ஷூட்டிங் அப்போ நடந்த எல்லாமே இதுல இருக்கும். இத ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓ சரி, இவனை பார்த்துருக்கீங்களா? நல்லா பார்த்து சொல்லுங்க. சார், எனக்கு இந்த ஆளு தெரியாது. ஆனா இவன் போட்டிருக்க ஜாக்கெட் நான் ஷூட்ல பார்த்துருக்கேன் சார். யாருடைய ஜாக்கெட் இது? ஜத்தனோடதுன்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு வேணா தெரியும் அதை பத்தி. அப்படின்னா காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட். பூர்வி, ஃப்ரெடி போய் பாருங்க போங்க. இந்த ஃபிலிம் ஹீரோ இருக்கான் இல்லையா ஜத்தின், அந்த ஆளை பத்தின விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ட்ரெஸ்ஸிங் ரூம். எக்ஸ்கியூஸ் மீ. யார் நீங்க? நாங்க சிஐடிஸ். ஒரு மர்டர் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கோம். சரி, நான் என்ன பண்ணட்டும்? இவனை யாருன்னு தெரியுதா? தெரியாது. சரி, இந்த ஜாக்கெட், அதாவது இவன் போட்டுட்டு இருக்கான்ல, இது
இது இது வந்து தெரியும் தெரியும். இது உங்க காஸ்டியூம் பேக்ல இருக்க வேண்டியது இல்லையா? இதை எப்படி இவன் போட்டிருக்கான்? ஆனா எனக்கு இது மாதிரிலாம் எதுவும் நடந்ததில்ல. என்னோட ஜாக்கெட் இங்க தான் எங்கேயாச்சும் இருக்கும் சார். நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க, இங்க இருக்கு. ஜாக்கெட் இங்க தான் இருக்கு. அப்போ அவன் போட்டிருந்த ஜாக்கெட் யாரோட இதுன்னு தெரியல. இருங்க, இந்த இன்னொரு ஜாக்கெட். 1 செகண்ட். என்ன சொல்றா? இது இருக்கு, இன்னொன்னு காணுமே. இன்னொரு ஜாக்கெட்டா? ஆமா, எங்ககிட்ட இதே மாதிரி இன்னொன்னு இருந்துச்சு. ஒன்னு இருக்கு, இன்னொன்னு காணோம். ஒரே மாதிரி 2 ஜாக்கெட் எதுக்கு? ஆக்சுவலி ஃபைட் சீனுக்காக நாங்க ஒரே மாதிரி இன்னொன்னு வச்சிருப்போம். Dress அழுக்காச்சுன்னா அதனால ஃபைட் சீன் நிக்க கூடாது இல்ல. ஒரு ஜாக்கெட் இங்க இருந்து அயன் கைக்கு கிடைச்சிருக்கு. அத நீ குடுக்கலல்ல? இல்ல, என்ன நம்புங்க, நிஜமாவே இது எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு தெரியல. சரி, இந்த ஜாக்கெட்டை பத்தி வேற யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்க. ஃபைட் மாஸ்டரா? எஸ் சார், ஃபைட் மாஸ்டர். இந்த படத்தோட எல்லா ஆக்ஷன் அண்ட் ஸ்டன்ட் சீக்வன்ஸும் அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. ஜெத்தனையும் ஜாக்கெட் பத்தியும் அவரால் மட்டும் தான் சொல்ல முடியும். அப்படியா? அவர் எங்க இருப்பாரு? உன்னால ஷூரா சொல்ல முடியுமா இன்னொரு ஜாக்கெட் ஃபைட் மாஸ்டர் கிட்ட இருக்குன்னு? இங்க பாருங்க, ஃபைட் மாஸ்டர் அசிஸ்டண்டோட சைன் கூட இருக்கு, பாருங்க. ஃபைட் மாஸ்டர் சார், ஒரு லீட் கிடைச்சிருக்கு. தெரியும், ஃபைட் மாஸ்டர் தானே? ஆமா. அங்கதான் போறோம். நீங்க சிஐடிஸ். இவனை தெரியுமா? சார், இந்த ஆள் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆள் போட்டிருக்க ஜாக்கெட்டு இது நம்மளோடது தானே? ஆமா, இந்த ஜாக்கெட்டை தானே ஸ்கிரிப்டை வச்சோம். இந்த ஜாக்கெட்ல தான் வெடிமருந்து வச்சிங்களா? ஆமா சார், இன்னைக்கு தான் அந்த சீனை ஷூட் பண்றதா இருந்தது. ஆமாம் சார், அந்த சீன் தான் ஃபிலிமோட கிளைமேக்ஸ் சார். ஜத்தின் சார் மேலே 2 புல்லட் பட வேண்டிய சீன் சார் அது. அதுக்கப்புறம் எமோஷ்னலாக ஒரு டைலாக்கும் பேசிட்டு அவர் செத்துருவார் சார். டயலாகா? நான் இல்லாதப்போ தான் இந்த உலகம் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கும். என்னுடைய குரல், என்னுடைய சிரிப்பு, என்னுடைய அழுகை எல்லாம் என் ஆன்மாவுடைய ஒரு பகுதி. அது என்னை விட்டு பிரிஞ்ச உடனே காத்துல உலகம் முழுக்க பரவிடும். சனாட்டாவுடைய டயலாக்ஸ் இல்லையா? கலக்குறீங்க சார். நீங்க ஏன் படத்தில் நடிக்கக்கூடாது? விளையாடத்தை நிறுத்துறியா? நீங்க ஜாக்கெட்ல வச்ச அந்த வெடி மருந்தால இன்னைக்கு ஒருத்தன் பரலோகம் போயிட்டான்டா. சார், அந்த வெடி மருந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் சார். அதால யார் உயிரும் போகாது சார். சார், 20 வருஷமா ஃபயர் பவுடரை நான் விற்கிறேன். இன்றைய வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஆனதில்லை சார். ஃபயர் பவுடரை அதிகமாக வச்சிட்டீங்களா என்ன? இல்லை மேடம், அதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்ககிட்ட நிறைய ஸ்கியூப்ஸ் இருக்கு பாருங்க. கொஞ்சம் இருங்க, நான் காட்டுறேன், இருங்க. அதை எடு. இதை பாருங்க சார், இதில் கூட ஸ்கியூப்ஸ் இருக்கு. இதில் வந்து டைரெக்டாக ஒயர் வருதுல்ல, இதை நான் டைரெக்டாக இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணுவேன். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்விட்ச் இருக்குல்ல சார், இந்த ஸ்விட்சை அழுத்தினதும் இதோ இந்த இடத்துல பிளாஸ்ட் ஆகிடும் சார். இது இங்கே பாருங்கள் சார், இப்போ நான் பிளாஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா சார், எதுவுமே ஆகலை சார். எவ்வளோ சின்ன பிளாஸ்டால யாரோட உயிரும் போயிடாது சார். அந்த ஜாக்கெட்டை நான் என் கையாலேயே ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் ட்ரெஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன். நான் ட்ரெஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்டேனே, அவங்க ரெஜிஸ்டர் புக்ல பார்த்தா டூப்ளிகேட் ஜாக்கெட் உங்ககிட்ட தான் இருக்கு. ஒன்று அவங்க போய் சொல்லியிருக்கணும், இல்லை நீங்க. சட்டைக்குள்ள ஆபத்தான மேட்டரை வச்சுட்டு இவ்வளோ அஜாகிரதையா இருக்கீங்களேயா? உங்களால இன்னைக்கு ஒருத்தன் செத்தே போயிட்டாயா, புரியுதா? அந்த டாக்டர் தான். சொல்லுங்க சார். அப்படி போடு. யாருங்க? ஓகே ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். செத்தவனோட மொபைல் ஃபோன் டேட்டாலாம் ஃபுல்லா ரெக்கவரி பண்ணியாச்சா? அந்த பிரீமியர் ஷோவோட இன்விடேஷன் உனக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? ஜெத்தின், படத்தோட ஹீரோயா. இப்ப ஆளைய காணுமே. ஓ,
அவனை கண்டுபிடிக்கிறது இவங்களுக்கு மட்டும் யூஸ் இல்லை, நமக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கலான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஹலோ, சொல்லுங்க. எங்க? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஃபிலிம் ப்ரொடியூசர்ட கால். ஜதின் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சான். ஜதின், சொல்லுங்க. நீங்க தான் ஜதினா? ஆமா. ஒருத்தன் சாவுக்கு காரணமா இருந்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு யாரை காப்பாற்ற வந்திருக்க? நீங்க என்ன உளறீங்க? நீங்களா யாரு? சிஐடி. இவனை யாருன்னு தெரியுதா? தெரியுமே, இவன் ஆயான், என்னோட ஃப்ரெண்டு. நாங்கள் நிறைய ஆடிஷன்ஸ் ஒன்றாவே போயிருக்கோம். நாங்கள் அப்படி தான் சார் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். இவனுக்கு என்னாச்சு? அவன் இப்போ செத்துட்டான். அதுவும் அந்த ஜாக்கெட்டால. இந்த ஜாக்கெட்டாலையா? இது என்னோட ஃபிலிம் காஸ்டியூம். நான் தான் இவனுக்கு கொடுத்தேன். ஏன்னா இந்த ஜாக்கெட்ல வெடி மருந்து இருக்குன்னு தெரிஞ்சுதானே கொடுத்த? அது வெடிச்சதுனால இன்னைக்கு ஆளே அவுட். சார், என்ன ஒரு நிமிஷம் பேச விடுங்க. இதுல ஸ்கியூப்ஸ் இருந்த விஷயமே எனக்கு தெரியாது சார். அப்படி இருக்கும்போது அப்போ ஜாக்கெட் எதுக்காக அவனுக்கு கொடுத்த? சார், மத்தியானம் நான் என்னோட வீட்டுக்கு திரும்ப போனப்ப ஜதன், ப்ரோ எப்படி இருக்கீங்க? ப்ரோ, என்னை பத்தி ப்ரொடியூசர்ட்ட பேசுனியா? இங்க பாரு, என்னால இப்ப பேச முடியாது. நான் அப்புறம் பேசுறேன். நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்க. அப்புறமா வா. ப்ரோ, நண்பனை அவாய்ட் பண்ண கூடாது ப்ரோ. எனக்காக ஏதோ ஒன்று செஞ்சே ஆகணும். இல்ல நான் உன் வீட்டை விட்டு போகவே மாட்டேன். அவ்வளவுதான், நீ செஞ்சுதான் ஆகணும். ப்ளீஸ். ஓகேப்பா, ஓகே ஓகே ஃபைன். ஒரு படத்தோட ப்ரீமியர் வந்திருக்கு. என்னால போக முடியாது. இது ஒரு பெரிய ஹீரோவோட படம். அதோட இன்வைட் மெசேஜை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். இப்போ பெரிய ஹீரோவா? அங்க போய் பேசி போற உனக்கு ஏதாவது வேலைக்கு ஆகலாம். என்னால நம்பவே முடியலையே. மெசேஜ் வந்ததா இல்லையா முதல்ல பாரு. வந்துருச்சு. சரி, நீ கிளம்பு. தேங்க் யூ. சரி, ஓகே, பாத்துக்கலாம். பாய். ப்ரோ, என்கிட்ட ஒரு நல்ல ட்ரெஸ் இல்ல. உன் ஜாக்கெட் தெரியா? நான் போட்டுட்டு போறேன். ப்ரீமியர் முடிஞ்சு வந்ததும் உனக்கு திரும்ப கொடுத்துறேன். ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். தேங்க் யூ. கிளம்பு போ. தேங்க் யூ. போயா. தேங்க் யூ ப்ரோ. சரி, கிளம்பு போ. தேங்க் யூ. அவ்வளவுதான் சார். அவன் ரொம்ப சந்தோஷமா மிஷின் படத்தோட ப்ரீமியர் பார்க்கறதுக்காக அங்க இருந்து போயிட்டான். அப்ப எதுக்கு திடீர்னு ஃபிலிம் செட்ல தலைமறைவானே நீ? சார், எனக்கு வித்யாவோட கால் வந்தது. வித்யாவா? யார் அது? சார், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவதான். என்னாச்சு? சார், இன்னைக்கு நாங்க ஷூட் பண்ணும்போது வித்யா கால் பண்ணியிருந்தா. பேபி, நான் சொல்றது கேளு. என்னோட லைஃப்ல உன்னை தவிர வேற யாரும் இல்லை. நீ மட்டும்தான் இருக்க. நான் சொல்றது கேள. நான் சொல்றத புரிஞ்சிக்கவே மாட்டியா? நான் உனக்கு துரோகம் பண்ணல வித்யா. தயவு செஞ்சு என்னை ட்ரஸ்ட் பண்ணு வித்யா. ஹலோ. நாசமா போச்சு. நான் மட்டும் வீட்டுக்கு போகல. இவ ஸ்லீப்பிங் பில்ஸை சாப்பிடுவாளே. சார், வித்யா நிஜமாவே தூக்க மாத்திரையே சாப்பிட்டுட்டா. அதனால தான் நான் வேற வழி இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன். சார், என்னை நம்புங்க சார். நான் ஐயானை கொல்லல. நான் எதுவும் பண்ணல சார். எனக்கு தெரியாது சார். இவர் சொல்றது உண்மைதான். நான் டாக்டர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இவரோட கேர்ள் ஃப்ரெண்டை இவர் தான் அட்மிட் பண்ணியிருக்காரு. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியில போகவே இல்லை. நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு கூடிய சீக்கிரம் தெரிய வந்துடும். கொஞ்சம் எங்க கூட ஃபாரன்சிக் லேப் வரைக்கும் வரீங்களா சார்? செஞ்சாச்சு. செஞ்சு முடிச்சாச்சு. என்னது சார்? தயா, இது ஒரு சர்க்கியூட், அதாவது டெட்டனேட்டர். இந்த ஜாக்கெட்டில் இருக்க கியூப்ஸோட அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டால் இது பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இதை நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன். இந்த டெட்டனேட்டரை வச்சு பிளாஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது இதில் நாம் டைமரை செட் பண்ணிட்டோம்னா அப்புறம் இந்த ஸ்கியூபை வெடிக்க வைக்க நாம் எந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. செட் பண்ணியிருக்கிற டயத்தில் இந்த ஸ்கியூப் தானாகவே வெடிச்சிடும். என்னோட அனாலிசிஸ் படி பார்க்கும்போது இந்த டைமர் மத்தியானம் 1 மணிக்கு செட் செய்யப்பட்டிருக்கு. அதாவது 1 மணிக்கு இந்த ஜாக்கெட்டில் இருக்கிற ஸ்கியூப்ஸ் வெடிச்சே தீரணும். அதை போட்டிருக்கிறது யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி. ஒரு நிமிஷம் சார். இந்த வெடிப்பொருட்களை வச்சு அந்த ஃபைட் மாஸ்டர் டிட்டனேட்டர் சர்க்கியூட்ஸ் பற்றிலாம் ஒன்றும் எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஒருவேளை படப்பிடிப்புக்காக ரெடி பண்ணப்பட்ட இந்த ஜாக்கெட்டுக்காக யாரோ இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. ரைட் யூ ஆர். நீ சொல்றது ரொம்ப ரொம்ப சரி. அதை ஸ்கிரிப்ட் கிட்ட மட்டும் பண்ணல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலி ஒவ்வொரு ஸ்கியூபுக்கும் பின்னால மெட்டலுக்கான சேஃப் ஃபேஸ் இருக்கும். ஆக்டர்ஸ்க்கு பிளாஸ்ட்னால எதுவும் காயப்படக்கூடாதுன்னு இந்த ஜாக்கெட்லயும் இருந்துச்சு. மெட்டல் ஃபேஸஸ் கிடைச்சிச்சு, ஆனா உடஞ்சு போய் கிடைச்சிது. இதுல சர்ப்ரைஸ் என்னன்னா பிளாஸ்ட்னால அது உடையல. அப்படின்னா
அப்படின்னா யாரோ இந்த ஜாக்கெட்ல வேணும்னு தான் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. அப்பதானே இதை போட்டுக்கிறவன் மண்டையை போடுவான். சார், இது பக்கா மர்டர் சார். ஆக்சிடென்ட்டும் இல்லை, கோஇன்சிடென்ட்ஸும் இல்லை சார். அயான் கோயின்சிடென்ட் அதான் அந்த ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டான். அப்போ கொலகாரனோட ஒரிஜினல் டார்கெட் அயான் இல்லை. அவங்களோட ஒரிஜினல் டார்கெட் இந்த ஜதின். உங்களோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எத்தனை மணிக்கு ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தது? ஒரு 12:30 மணி. அப்போ உன்னை செட்லயே கொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஜதின் செட்ல இருந்து காணா போன உடனே கொலகாரன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். ஏன்னா 1 மணிக்கு ஜாக்கெட்ல பிளாஸ்ட் நடக்க போகுது. ஜதினை தேடி கண்டிப்பா அவன் வீட்டுக்கு போயிருக்கணும். அயான் அந்த ஜாக்கெட்டை போட்டு வெளியில போறத கண்டிப்பா அவன் பார்த்திருப்பான். அயான் ஜதின் கிட்ட அந்த ஜாக்கெட்டை வாங்கிட்டு டைரக்டா மிஷின் படத்தோட பிரீமியருக்கு போயிட்டான். சரி வா, அங்கேயே போய் பார்க்கலாம். இந்த கேஸுடைய பரமபாதம் கடைசியா அங்கதான் போய் முடிய போகுது. சொல்லுங்க சார், நாங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? கேரா சார், நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல 2 பேரோட பிஹேவியர் கொஞ்சம் விசித்திரமா இருந்துச்சுன்னு. அதுல ஒருத்தர் பிரேம்ஜி, அவர் ஜெயில இருக்காரு. அப்புறம் இன்னொரு ஆளு இன்விடேஷனே இல்லாம பிரீமியர் ஷோக்குள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருந்தால அவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சார், அந்த ஆளு பெருசா தடியா இருந்தான். த டிபிக்கல் பாடி பில்டர் டைப்ஸ். அதோட அவன் ஷூஸ் ரொம்ப ஸ்பெஷல். எங்களோட ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில ஒர்க்கர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி. ஒர்க்கரா? ஆமா சார், அதாவது டெக்னீஷியன்ஸ், லைட் பாய், ஸ்பாட் பாய், ஸ்டண்ட் மேன் அந்த மாதிரி. ஸ்டண்ட் மேனா? ஒரு விஷயம் சொல்லுங்க, படப்பிடிப்பு நடக்கும்போது ஹீரோயினுக்கும் இல்ல ஹீரோக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாருக்காவது ப்ராஃபிட் இருக்கா என்ன? படத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு. என்னைய சொல்ற? ஒரு ஃபிலிம் ஷூட் நடக்கும்போது லீட் ஆக்டர் இறந்துட்டாங்கன்னா அந்த படத்துக்கு இன்னுமே பப்ளிசிட்டி கிடைக்கும்ல. டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ அந்த படத்துக்கு சக்ஸஸும் கிடைக்கும். ஒருவேளை படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது லீட் ஆர்டிஸ்ட் இறந்து போயிட்டாங்கன்னா ஃபிலிம் எப்படி கண்டினியூ பண்ணுவாங்க? அந்த லீட் ஆக்டரோட பாடி டபுளை வச்சு. அப்படியா? ஹலோ, அந்த புல்மோர் ஸ்டுடியோல ஃபிலிம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குல்ல, அங்க 2 பேர் மேக்கிங் வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 2 பேரையும் கேமராவையும் அலைக்கா தூக்கிட்டு ஆஃபீஸ் வந்துருங்க. கொலகாரனை நாம நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் தயா. சார், 1 செகண்ட் ரீவைண்ட் பண்ணுங்க. சார், இந்த ஆளு தான் நேத்து இன்விடேஷன் இல்லாம பிரீமியர் ஷோக்கு வர ட்ரை பண்ணது. எஸ் சார். இவனா? ஆமா, இவன் வெறும் அம்புதான். விட்டவன் வேற எங்கேயோ இருக்கான். வாங்க அந்த ஸ்டுடியோக்கு போய் பார்க்கலாம். படத்துக்கான எண்டு கார்டை நம்ம போட்டுருவோம். பயங்கர ஹாப்பியா இருக்கிறீங்க போல இருக்கு. என்ன விஷயம்? பின்ன இருக்காதா சார், இன்னைக்கு எங்க படத்தோட லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிச்சாச்சு. அப்படியா? இன்னைக்கு உங்க படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எங்களுடைய இன்வெஸ்டிகேஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? கொலைகாரனை பிடிச்சிட்டீங்களா? யார் சார் அந்த கொலைகாரன்? எங்க இருக்கா? இங்க தான் இருக்கான். அதுவும் உங்களோட யூனிட்லயே. என்னது, எங்க யூனிட்லயா? எங்க யூனிட்ல அப்படி யாரும் இல்லையா சார்? சரி, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். உங்களோட படம் முடியறதுக்கு முன்னாடி உங்க ஹீரோ ஜத்தினுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? மொத்தமும் நஷ்டமாயிடும். வேற என்ன நடக்கும்? ஒருவேளை ப்ராஃபிட்டும் கிடைக்கலாம். ஜெத்தினோட சவால உங்க படத்துக்கு பப்ளிசிட்டியும் கிடைக்கும். ஆர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி படத்தோட சக்சஸ். சக்சஸா? எங்க படத்துக்கா? என்ன விளையாடுறீங்களா சார்? ஜத்தினை வச்சு கடைசி ஃபைட்டை ஷூட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருந்தோம். ஜத்தின் இல்லாம அந்த சீனை நாங்க எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும்? ஜத்தினோட பாடி டபுள வச்சு. என்ன சார் முழிக்கிறீங்க? பாடி டபுளா வச்சா என்ன? நீ அமைதியா இருக்கிறதுனால செஞ்சது குற்றம் இல்லைன்னு ஆகாது. எங்களுக்கு தெரியும் அந்த ஷோல இன்விடேஷனே இல்லாம உள்ள நோடைய ட்ரை பண்ணது நீதானு எங்களுக்கு எப்போ தெரிஞ்சு போச்சு. கேராஜியை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, உன்னோட ஷூஸையும்.
செஞ்ச வேலையை நீயா ஒத்துக்கிறியா இல்ல போலீஸ் சிகிச்சையோ உனக்கு காட்டணுமா? என்னையா பாக்குறீங்க? போங்க சார். சார் சார் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். ஸ்கிரிப்ட்ஸை மாற்றி வச்சது நான் தான். நான் ஜத்தின் சாருக்கு அடிப்படணும்னு மட்டும்தான் சார் ஆசைப்பட்டேன். அதை தவிர அது அவரோட உயிருக்கே ஆபத்தாகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். சார் இது எல்லாத்தையும் என்ன அகில் சார் தான் செய்ய சொன்னாரு. என்னது அகில் சாரா? சும்மா எதையும் உளராத. அமைதியாரு, அவன் சொல்லி முடிக்கட்டும். சார் அவர் என்ன சொன்னார்னா, ஷூட்டிங்கில் ஜத்தின் சாருக்கு அடிபட்டுச்சுன்னா எவ்வளோ லாஸ் ஏற்பட்டாலும் படத்துக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும், எங்களுக்கும் லாபம்னு சொன்னார். சார் நந்து சார் ஜாக்கெட்டில் ஸ்கியூப் வச்சு ஜத்தின் சாரோட ரூமில் வைக்க சொன்னாங்க. சார் நான் டைம் பார்த்து ஜாக்கெட்டில் ஸ்கியூபோட சேர்த்து டெட்டனேட்டரையும் அப்புறம் டைமரையும் ஃபிக்ஸ் பண்ணேன். நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் நான் மேக்கப் ரூமுக்கு ஓடி போய் பார்த்தேன் சார். ஆனால் அங்கே ஜாக்கெட் இல்லை சார். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா செட்டில் எல்லாரும் ஜத்தின் சாரை காணும்னு சொன்னாங்க. ஜத்தின் சார் ஜாக்கெட்டை போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாருன்னு தான் யோசித்தேன். நான் அவர் வீட்டுக்கு போய் பார்த்தேன் சார். நான் அவரை பார்க்க அங்கே போனப்போ யாருன்னே தெரியாத ஒரு ஆள் அந்த ஜாக்கெட்டை போட்டு அங்கேருந்து போயிட்டான் சார். அவன்தான் அயான். அவனை தேடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே நீ தியேட்டருக்கு போன. அங்க அத்துமீறி நீ தியேட்டருக்குள்ளேயும் போயிருக்க. ஆமாம் சார். முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு என்னால் எதுவும் ஆகிடக்கூடாதுல்ல, அதான் சார். ஆனா அதுக்குள்ள எல்லாம் கைமீறி போயிடுச்சுல்ல. அண்ட் அகில், நீ இதெல்லாம் ஏன் செஞ்சேன்னு எனக்கு தெரியும். பப்ளிசிட்டி மாயிருக்காக தானே. நீயா ஒத்துக்கிறியா இல்ல நான் ஒத்துக்க வைக்கவா? சார் நான் இவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா காயம் வர்ற மாதிரி தான் ரெடி பண்ணி வைக்க சொன்னேன். ஆனால் சரியான நேரம் பார்த்து அந்த மெட்டல் சேஃப்டி பிளேட்டை நான் உடச்சிட்டேன். நான் ஜெத்தினை எப்படியாவது கொல்லணும்னு நினச்சேன். மொத்த பழியையும் நந்து மேலே போடணும்னு நினச்சேன். எனக்கு என்ன ஜோசியமாக தெரியும் இந்த ஜாக்கெட் வேற யாரோ கைக்கு போகும்னு. அதில் அந்த ஆள் சாவான்னு. என்னோட முட்டாள் பிரதர் ஒரு மோசமான ஸ்கிரிப்டை ஒரு புது ஆக்டரை வச்சு மோசமான படம் எடுத்து என் மொத்த பணத்தையும் செலவு பண்ணிட்டான். எனக்கு தெரியும் இந்த படம் ஒரு நாள் கூட ஓட போறதில்ல. அப்புறம் நான் யோசிச்சேன், இந்த படத்துல ஏதோ ஒரு விபத்து நடந்தா இல்ல ஒரு கான்ட்ரவர்சி நடந்தா இதுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும். அப்பதானே எனக்கு கொஞ்சமாவது ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால நான் ஜெத்தினை எப்படியாவது கொல்லணும்னு நினைச்சேன். தினம் என் பணம் வீணாய் போயிட்டே இருந்தது. அதோட நான் இந்த படத்தோட பப்ளிசிட்டியால பைத்தியம் பிடிச்சு கிடந்தேன். கவலைப்படாதையா, நீ பண்ண இந்த மோசமான குற்றங்களுக்காக நிச்சயம் உனக்கு தண்டனை உண்டு. ஜெயிலுக்கு போவ. நீ ஜெயிலுக்கு போறதன் மூலமா இந்த படத்துக்கு சரியான பப்ளிசிட்டி கிடைக்கும்யா. தூக்கிட்டு போங்க இவனை. சார் அப்பாஸ் என்ன, எப்படி இருக்கிறீங்க? கேஸ் சால்வ் ஆயிடுச்சு. உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். இல்ல இந்த முறை சிஐடி ஆஃபீஸரா இல்ல, உங்களுடைய ஃபேனா பார்க்க வரோம். உங்களுடைய புது படம் மெஷினை பார்க்கறதுக்காக. சரி, படத்தை ஆரம்பிக்கலாமா? சார் 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 ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். நான் பாப்கார்ன் வாங்க போயிருந்தேன். உங்களுக்கு வேணுமா சார்? எடுத்துக்கோங்களேன். தேங்க்யூ சார். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஜாக்கிரதை. என்ன சார் நீங்க? எனக்கு சீட் கிடைச்சிச்சு.